வணக்கம். நான் டாக்டர் பிரகாஷ் ஏவன் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டாபிக் என்னென்னா, இந்த முன்ன வந்து கழுத்து வலி பார்த்தோம், அப்புறம் வந்து முதுவலி பார்த்தோம், அப்புறம் வந்து முட்டி வலி பார்த்தோம், அப்புறம் இடுப்பு வலி பார்த்தோம், அப்புறம் வந்து இந்த குதிங்கால் வலி பார்த்தோம். அது இல்லாமல் இந்த ஹெல்மெட் அவேர்னஸ்லாம் பார்த்தோம். இப்போ வந்து பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்டான டாபிக். நிறைய பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு தெரியாத டாபிக் தான் அது. இது வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவாங்க. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னா இது வந்து பாலி அன்சாச்சுரேட் ஃபேட்டி ஆசிட். இது வந்து ஒரு விதமான கொழுப்பு. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து நம்ம உடம்புல வந்து அது சுரக்காது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 காம்பினேஷன் இருக்குது. ஏஎல்ஏ அந்த மாதிரி ஒரு 3 காம்பினேஷன் இருக்குது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ல. இந்த மாதிரி ஒரு செயின் அது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து எங்கெங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆழ்கடல் பகுதியில் இருக்கும். அதாவது ஆழ்கடல் மீன் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன்கள், அப்புறம் இந்த மத்தி மீன் சொல்லுவாங்க, மத்தி மீன், அப்புறம் வந்து அந்த கெண்டை மீன், கழுத்தி மீன், அப்புறம் இந்த பாசைகள் அந்த மாதிரி இருக்கும் நிறைய இடத்துல. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அந்த சோயாபீன்ஸ் நிறைய இருக்கும், சோயாபீன்ஸு ப்ளஸ் வந்து அந்த வெஜிடபிள்ஸில் கொஞ்சம் இருக்கும் வெஜிடபிள்ஸ். அதே மாதிரி எக்கு எல்லோவில் இருக்கும். அந்த மாதிரி சில விஷயம்லாம் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு வந்து எப்படி எந்தெந்த விதத்தில் பயன்படுத்தணும் பார்த்தீங்கன்னா, இது வந்து நிறைய இருக்குது. எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து கர்ப்பிணி தாய்மார்கள் வந்து இப்போ கர்ப்பமாக இருந்தாங்கன்னா, இப்போ அந்த டைமில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் தான் அந்த குழந்தை வந்து வளரும் போது நம்ம வந்து பிரெயின் செல்ஸுக்கு வந்து டெவலப் ரொம்ப யூஸ் ஆகும். அது நிறைய வந்து முக்கியமான விஷயம். அது இல்லாமல் ஜென்ரலாக வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, தலையில் வந்து இந்த வந்து அல்சைமர் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அல்சைமர் டிசீஸ் வந்து இந்த ஞாபக மருந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஞாபக மருந்து வராமல் இருக்கிறதுக்கு இந்த வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் கொடுத்தா அது வந்து தடுக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கார்டியாக் ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செஸ்ட் பெயின் நிறைய பேர் வருது. சிறு வயசுலேயே வந்து 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ அந்த வந்து ஹார்ட் அட்டாக் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ஒமேகா 3 ரொம்ப பயன்படுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நல்ல கொழுப்பு இருக்குது. அந்த கெட்ட கொழுப்பு வந்து இந்த ட்ரைக்ளிசரைட்ஸு, இந்த மாதிரி வந்து எல்டிஎல், இந்த மாதிரி வந்து கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து அதை வந்து குறைக்கும். இது எது பார்த்தீங்கன்னா இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். அதேமாரி பிபி குறைக்கும். அதேமாரி வந்து இந்த பிளட் வெசல்ஸில் வந்து நல்லா சர்க்குலேஷன் ஆகும் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். அது மட்டும் இல்லாமல் பிரெயினுக்கு வந்து நல்லா ஒரு செல்ஸ் நல்லா வந்து சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகும். அதேமாதிரி கேன்சர் செல்ஸ் வந்து கம்மி பண்ணணும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2018 வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியூட்ரிஷன் பயோகெமிஸ்ட்ரின்னு ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. நியூட்ரிஷன் பயோகெமிஸ்ட்ரி ஸ்டடின்னு ரிசர்ச் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து அந்த கோலன் கேன்சரை வந்து தடுக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டடி வந்தது. அது வந்து ரிசர்ச்சில் வந்து நம்ம டிவிலாம் சொல்லியிருக்காங்க 2018. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், அதாவது ஸ்டொமக்கில் வந்து சில பேர் வந்து அஜீரண கோளாறு இருக்கும். அதுவும் வந்து ஒமேகா 3 யூஸ் ஆகும். அது இல்லாமல் வந்து இந்த ஃபேட்டி லிவர் அதிக காமனாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேன் வந்து சில பேர் வந்து சாதாரணமாக வயிறு வலி வருவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட்டி லிவர் இருக்கும். ஃபேட்டி லிவர் பார்த்து சொல்லிங்கன்னா தமிழ் வந்தோம்னா கொழுப்பு லிவர். அதுக்கு வந்து நம்ம அது ஒமேகா 3 வேக்சின் நல்லா ப்ரிவென்ட் பண்ணோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த தூக்கமின்மை, அதேமாதிரி இந்த கண்ணில் வந்து ட்ரைனஸ், அதாவது கண்ணில் வந்து தண்ணியே வரல சார் அப்படின்வாங்க, ட்ரைனஸ்ஸு. அதேமாதிரி ஸ்கின் ட்ரைனஸ், ஜீரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ஸ்கின் ட்ரைனஸ். அதே மாதிரி மெயினாக நாங்கள் வந்து ஆத்தோவில் கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டி வலிக்கும் முதுகுவலி தான் மெயினாக கொடுப்போம். இது வந்து இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். இன்ஃப்ளமேஷன் உங்களுக்கு எல்லாமே தெரியும், அந்த உள்ள ரணமாகும். அதாவது நான் இன்ஃபெக்டிவ் இன்ஃப்ளமேஷன் டிசீஸ்க்கு வந்து ஒமேகா 3 வெரி வெரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கள் ஆர்த்தோ விஷயத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படின்னா முட்டி வலி பார்த்தீங்கன்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கேள்விப்பட்டிருக்கோங்க, முடக்குவாதம்னு சொல்லிட்டு இந்த முட்டி வலி இருக்கும். அதே மாதிரி இந்த முட்டியில் வீக்காக இருக்கும். அதே மாதிரி இந்த நீர் கட்டும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் கொடுத்தோம்னா டே பை டே வந்து அந்த ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் சொல்லுவாங்க, ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் குறையும். அது இல்லாமல் வந்து அந்த பெயின் குறையும். பேக் பெயினுக்கு கொடுக்கலாம், நீ பெயினுக்கு கொடுக்கலாம், இந்த மாதிரி விஷயம். அதே மாதிரி பர் டே பார்த்தீங்கன்னா 400 கிராம்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 1 கிராம் 400 mgலேருந்து 1 கிராமுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ அடல்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு 1 கிராம் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பாதி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து இது வந்து ஒன்றும் இல்லை, இது வந்து ஃபிஷ் ஆயில், அவ்வளோதான். ஃபிஷ் ஆயில் கேள்விப்பட்டிருக்க கேப்சூல். இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்னா அது வந்து சில பேர் மூழ்கினா வந்து அந்த ஸ்மெல் வரும் சார், அந்த எண்ணெய் ஸ்மெல் வருது அப்படின்னாங்க. அது மட்டும் தான் ட்ராபேக்கு. மற்றபடி இந்த ரத்தம் ஒரே தன்மையில் வந்து போது சில பேஷண்ட் அது மட்டும் தான் கொடுக்காம, அது நமக்கு அருகில் டாக்டர் பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க இதுக்கு தான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. மற்றபடி வந்து ஒமேகா 3 வந்து ரொம்ப ரொம்ப உடம்பு நல்லது. இப்போ காமனாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி டிவிஷன் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா இந்த நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இந்த கென்யா போன்ற நாடுகள்லாம் வந்து ஒமேகா 3 ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும்.
அதனால் வந்து இந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்கள் தான், ட்ரை ஸ்கின்னு, ட்ரை ஐஸு, அதே மாதிரி வந்து அந்த அல்சிமெட்டிஸு, அதே மாதிரி அந்த உடனே வந்து நம்ம அந்த கோவம் வரும், டாலரன்ஸ் உடனே வந்து டக்குன்னு கோவம் வந்துடும். அது மாதிரி விஷயம்லாம் வந்து நம்ம பயன்படுத்துங்க. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி வந்து நம்ம உடம்புல சுரக்காது, கண்டிப்பாக சுரக்காது. இது வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் சொல்லல, நம்மளே வந்து இந்த மாதிரி கடல் வாழ்வு இது மரத்தில் வந்து நம்மளே வீட்டில் தயாரிக்கலாம். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. மீன் இருந்தால் வந்து ஒரு இப்போ நம்ம ஒரு பாட்டில் வாங்குறோம், அந்த மாதிரி வந்து பாட்டில் மீன் என்ன சொல்லுவாங்க, அது மாதிரி ஒன்றும் அவங்க அவசியம் இல்லை. நம்மளே வீட்டில் செய்யலாம். அந்த ஃபிஷ் வச்சு அந்த சால்மன் ஃபிஷ் வச்சு எல்லாம் இது பண்ணி அந்த கொழுப்பை எடுத்து கரைச்சி அந்த ஒரு இது மாதிரி பண்ணி அதை நம்மளே பண்ணலாம். அது ரொம்ப ஈஸி. வணக்கம், நன்றி.